இன்னையிலேருந்து சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர் ஓனர்ஸ், சினிமாவை நம்பியிருந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள், கொரோனான்ற பேண்டமிக் டைமில் டிப்ரெஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் இருந்த நம்ம எல்லாரையுமே ஒரு ஆள் காப்பாற்றினார். த கோலிவுட் ஜீசஸ் ஜேடி. தளபதி விஜய் அவரோட கெரியரில் நடித்த முக்கியமான படங்களில் ரொம்ப முக்கியமான படம்னா அது மாஸ்டர் தான். அதுலேயும் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கே, இனி எத்தனை படங்கள் வந்தாலும் அப்படி ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். பொதுவாக சினிமாவில் வர கேரக்டரில் ஒரு சில குணாதிசயங்கள் ஒத்து போயிட்டாலே இந்த கேரக்டர் அப்படியே என்ன மாதிரி இருக்குது, லிட்ரலி மீ அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இப்போல்லாம் இருக்குது. அப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் லிட்ரலி மீ அப்படின்னு சொன்ன ஒரே கேரக்டர் இந்த ஜேடி கேரக்டர் தான். இதை உருவாக்கின பெருமை முழுக்க லோகேஷ் கனகராஜன் மட்டும்தான் சேரும். இந்த 4 வருஷத்தில் விஜய் ஃபேன்ஸ் லோகேஷ் கனகராஜுக்கு கிட்டத்தட்ட 1000 தடவைக்கு மேலே தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த ஜேடி கேரக்டரை உருவாக்குனதுக்கு. சரி, ஏன் இந்த ஜேடி கேரக்டர் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? இதுக்கு முன்னாடி விஜய் நடித்த ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. ஏன் ரீசெண்டாக வந்த கோட்டில் கூட ஜீவன் கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சது. அதே மாதிரி கில்லியில் வரக்கூடிய வேலு, அழகிய தமிழ் மகன் படத்தில் வர பிரசாத், இப்படி விஜய் நடித்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் ஜேடி ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா, விஜயோட மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே விஜய் ஃபேன்ஸுக்கு வேணால் ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரமாக இருக்கலாம். ஆனால் விஜய் ரசிகராக இல்லாத ஒரு நபருக்கு கூட ஜேடியை கண்டிப்பாக பிடிக்கும். சொல்லப்போனால் மாஸ்டருக்கு முன்பு மாஸ்டருக்கு பின்புன்னு கூட பிரிக்கலாம். அது ஏன்னா, துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவரை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தாங்க. சடனாக துப்பாக்கின்னு ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்க, துப்பாக்கி படம் பார்த்ததுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸ் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா, துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா கத்தி, மெர்சல் அப்படிங்கிற 2 பிளாக் பஸ்டர் படத்தை விஜய் கொடுத்தாலும் சர்க்கார், பிகில் மாதிரியான படங்களால் மறுபடியும் அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டார். சொல்லப்போனால் பிகில் கூட வெளியான கைதி பிகில் படத்தை விட 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்போ யாருக்கும் தெரியாது, கைதி படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜ் விஜயை வச்சு மாஸ்டர்ன்ற மாபெரும் சம்பவத்தை பண்ண போகிறாருன்னு. அதே மாதிரி படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே தெரிஞ்சிருச்சு மாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் இல்லை, டீசர், ட்ரெய்லர், ப்ரோமோன்னு ஒன்று ரிலீஸ் ஆக படத்து மேலே இருந்த ஹைப்பு சொல்கிறதுக்கு அளவே இல்லை. வழக்கம் போல் அளவுக்கு அதிகமாக ஹைப் ஏற்றிட்டு படம் புட்டுக்குச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சின்ன பயத்தோட தியேட்டருக்குள்ளே போனால், அப்போ கொரோனா டைம், 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் விடணும், ஒரு இடத்துல அதிகமாக கூட்டம் சேரக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மாஸ்டர் FTFSஐ எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நினச்சி பார்த்தா கூட எல்லாத்துக்குமே மெய்சில் இருக்கும். சரி, ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். ஜேடியை நிறைய பேருக்கு பிடிக்குது. ஜேடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அலட்டிக்காத, ரொம்பவே மாசாக காட்டிக்காத ஒரு கேரக்டர். எந்த ஒரு விஷயத்துக்குமே பெருசாக அலட்டிக்காமல் தனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டுமே பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு ஒரு கூலான ஹீரோவாக ப்ளே பண்ணியிருப்பார் ஜேடி. நம்மளை ஸ்டைலாக கெத்தாக காட்டிக்கணும்னா உள்ள ஒரு டிஷர்ட் மேலே ஒரு சட்டன், ஒரு லேயர் ஷர்ட்லாம் போடாமல் ஜஸ்ட் ஒரு செக்குடு ஷர்ட் இல்லைனா ஒரு ஃபார்மல் ஷர்ட்டில் ரொம்ப கூலாக, அதே டைமில் மாசாக நம்மளே ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம எல்லாருக்குமே கொடுத்தது ஜேடி தான். நான் 100% அடித்து சொல்கிறேன், மாஸ்டர் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அது வேற ஒரே ரகமாக ட்ரெஸ் வியர் பண்ணிகிட்டு இருந்தவங்க சடனாக விஜயை பார்த்துட்டு செக்குடு ஷர்ட் வியர் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட அழகில் ஏதோ அப்கிரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஜேடியை ஃபாலோ பண்ணியிருந்தா. அதே மாதிரி ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தா கை செயின், கழுத்தில் செயின், மோதிரம், வாட்சு அப்படி இப்படின்னு பசங்களும் சில ஆக்சசரிஸை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்த அந்த டைமில் நம்மளை கிளாஸாக காட்டுறதுக்கு ஒரு காப்பு போதும் அப்படின்னு காட்டி நிறைய பாய்ஸ் கையில் காப்பை தவிர வேறு எந்த ஒரு ஆக்சசரிஸுமே வியர் பண்ணாமல் அதை மட்டுமே வியர் பண்ணி மாஸ் காட்டிட்டு சுற்றுறாங்க. சொல்லப்போனால் மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் காப்பு போட்டவங்க படத்தை பார்த்து போட்டிருந்தாங்கன்னா இதையும் 100% அடித்து சொல்கிறேன், இப்போ வரைக்கும் அவங்க அந்த காப்பு போடுற பழக்கத்தை விட்டுருக்கவே மாட்டாங்க, இனி விடவும் மாட்டாங்க. கோடிக்கணக்கான பேருக்கு பிடிச்ச, பார்க்கவே ரொம்ப சாமிங்காக, கூலாக, கிளாஸாக, மாசாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை ரியல் லைஃப்பில் நிஜமாகவே நம்மளால் அப்படியே அட்மையர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது சொல்லுங்கள், அந்த கதாபாத்திரத்தை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? இப்போ புரியுதா ஜேடின்ற கேரக்டரை ஏன் எத்தனை பேருக்கு பிடிக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேடின்ற கேரக்டரால் ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கும்னு. இதை தாண்டி பல விஷயங்களில் ஜேடி கேரக்டரை அவங்க லைஃபோடு அட்டாச் பண்ணி நிறைய பேர் ஃபீல் குட்டாக இருக்குன்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஜேடி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சின்ன சேஞ்சஸ்னாலும் கொண்டு வந்திருக்கிறாரா? அப்படி இருந்தால் உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.